கோவை சரவணம்பட்டி பிபிஜி கலை அறிவியல் கல்லூரியில் கல்லூரி தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கலை அறிவியல் கல்லூரியில் கல்லூரி தின விழா பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் நிர்வாக அறங்காவலர் அக்ஷய் தங்கவேல் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் முன்னதாக கல்லூரி முதல்வர் முத்துமணி அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரபல எழுத்தாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர் மரபின் முத்தையா கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், மாணவ மாணவிகள் கல்லூரியில் பயிலும் போதே தங்களது திறனுக்கு ஏற்ற துறையை தேர்வு செய்து அதில் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காலத்தின் அருமையை அனைத்து தரப்பினரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட அவர், நேரம் தவறாமையை இளம் தலைமுறை மாணவ மாணவிகள் வாழ்வில் கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம் என நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கல்லூரியில் சிறந்து செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு விருதுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள், துறை தலைவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழக்கூடிய கல்லூரி, குறிப்பாக மாணவ மாணவியர்களுக்கு கொரோனா காலத்திற்கு பிறகு முறையான கல்வி சுழற்சி ஆண்டில் வாசிப்பதும் தங்கள் தகுதிகளை வளர்த்துக் கொள்வதும் ஒரு சவாலாக இருக்கிறது. அந்த சூழலில் இந்த வெற்றிகரமான கல்வி ஆண்டிலே மாணவ மாணவிகள் ஒரு முழுமையான கல்வி போக்கை கடைப்பிடித்து இந்த கல்லூரியிலே பல்வேறு சாதனைகளை செய்து விருதுகளை வென்றிருக்கிறார்கள். ஒரு தேர்ந்த நிர்வாகம் மாணவர்களை நன்றாக வழிநடத்துவதை இங்கு நேரடியாக பார்க்கிற வாய்ப்பையும் பெற்றேன். மாணவர்களோடு பேசுகிற வாய்ப்பையும் பெற்றேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் இங்கிருந்து விடைபெறுகின்றேன்.